அமீரகத்தில் நேற்றைய தினம் முதல் மோசமான வானிலை தீவிரமடைந்து வருவதால் சாலை போக்குவரத்து மட்டுமின்றி விமான போக்குவரத்தும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கட்கிழமை முதல் துபாயில் சீரற்ற வானிலை நிலவி வருவதால் இன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு தாமதங்களும் ஏற்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். நிலையற்ற வானிலையால் நேற்று காலை விமான நிலையம் வரக்கூடிய 8 விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய 9 விமானங்கள் என மொத்தம் 17 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சில விமான நிறுவனங்கள் இறுதியாக நண்பகலில் தரையிறங்கியதாகவும் துபாய் விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் 3 விமானங்கள் மற்ற அண்டை விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் துபாய் ஏர்போர்ட்டின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். தற்சமயம் விமான நிலையத்தின் பயணிகள் அனுபவிக்கும் எந்த சிரமத்தையும் குறைக்க துபாய் ஏர்போர்ட் அதன் சேவை பங்காளிகள் மற்றும் விமான நிறுவனத்துடன் தீவிரமாக ஒத்துழைத்து வருவதாகவும் கூறியுள்ளது. இத்தகைய சூழலில் பயணிகள் தங்கள் விமான நிலையத்தின் நிலையை குறித்து சமீபத்திய தகவல்களை பெற தங்கள் விமான நிலையத்தின் இணையதளத்தை சரிபார்க்குமாறும் விமான நிலையத்தில் கூடுதல் பயண நேரத்தை ஒதுக்குமாறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க துபாய் மெட்ரோவை பயன்படுத்துமாறும் துபாய் ஏர்போர்ட் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். நேற்றைய தினம் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது இடியுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் பெடரல் மற்றும் எமிரேட் மட்டங்களில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் மற்றும் பயணிகளுக்கு பாதுகாப்பு ஆலோசனைகளை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கிடையில் ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் துபாயிலிருந்து விமானம் புறப்படும் நேரத்திற்கு 48 மணி நேரம் 75 நிமிடங்களுக்கு முன்பு ஆன்லைனில் சரிபார்க்குமாறு அதன் பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் விமானம் புறப்படுவதற்கு 60 நிமிடங்களுக்கு முன்பு செக்-இன் முடிவதால் பயணிகள் தங்கள் விமானம் புறப்படுவதற்கு குறைந்தது 4 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருமாறு கூறியுள்ளது. அபுதாபியை தளமாக கொண்டு இயங்கி வரும் எத்திகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தங்கள் விமானம் புறப்பாடு பற்றிய சமீபத்திய தகவல்களுக்கு எத்திகாட் இணையதளத்தை தவறாமல் பார்க்குமாறு அதன் பயணிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.